மாணவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு என்பது இருக்கும், ஒவ்வொரு ஆசை என்பது இருக்கும். இந்த ஆசை எப்படியாவது நம்மளுடைய லைஃப்ல நடந்துராதா, இதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தர மாட்டானா அப்படிங்கிற ஒரு கனவு நம்ம எல்லோருக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும், ஒரே ஒரு திக்ர், இந்த ஒன்று போதும். உங்களுடைய கனவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தாலா உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட ஒரு திக்ரை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை என்பது இருக்கும். தேவையில்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒருவரின் மீதோ அல்லது ஒரு விஷயத்தின் மீதோ ஆசை இருக்கும். இந்த விஷயம் நமக்கு எப்படியாவது கிடைச்சிடணும், இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது அனுபவிச்சிடணும், இந்த விஷயத்தை, இந்த பொருளை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை என்பது இருக்கும். ஆனால் சிலருக்கு அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்கும், சிலருக்கு நிறைவேற்றப்படாமல் கடைசரி நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஆனால் அந்த ஆசை நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி ஏதாவது ஆசை இருக்குது, ஏதாவது ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டுட்டீங்க. உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்க. அல்லது நிறைய நபர்கள் திருமணமாகியும் நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. குழந்தை பெற்றால், குழந்தை நம்மளுக்கு பிறந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் நமக்கு இவ்வளவு கடன் இருக்கே, இந்த கடன் அல்லாஹ் நமக்கு தெரியாமலே அடைச்சிட்டானா, இந்த கடன் அடைப்பதற்கான பணத்தை எல்லாம் நம்ம கொடுத்துட்டானா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசை வச்சுருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு ஆசை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு, நான் சொல்லக்கூடிய அமலை செஞ்சுட்டு அல்லாட்ட உங்களுடைய கனவை, உங்களுடைய தேவையை, உங்களுடைய ஹாஜத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நாட்கள் இந்த ஒரு திக்கரை எங்கேயுமே பார்க்கலையே, இந்த திக்கர் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னுடைய ஆசையை, என்னுடைய கனவை நான் நிறைவேற்றிருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கர் தான். இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னா, இந்த ஒரு திக்கர் ஆலிம்களுக்கு, உலமாக்கள் மட்டும் ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு திக்கர். இந்த ஒரு திக்கரை யார்கிட்டையும் வெளில லீக் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு திக்கரை அவர்களுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை ஏற்படுதோ, ஒரு பெரிய தேவைகள் ஏற்படுதோ, அப்போது மட்டும் இந்த ஒரு அமலை செஞ்சு அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க. அல்லாஹ் தாலா அதே போன்றே அவங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். இன்றைக்கு நிறைய நபர்களை நீங்கள் பார்ப்பீங்க, அவர்களினுடைய வருமானம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவர்களினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதற்கான காரணம் என்னென்னா, இது போன்ற சில திக்ருகள் தான். அந்த ஒரு டிப்ஸு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அதை தரப்போகிறேன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தேவையை ஆசைப்படுறீங்களோ அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயமாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதை நீயத்து வச்சுக்கோங்க. எல்லாம் இதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு அமலை செய்கிறேன், இந்த அமலை, இந்த ஒரு தேவையை எனக்கு நிறைவேற்றி தந்துரு அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சுட்டு, நாம் சொல்லக்கூடிய திக்ரை சஜிதாவுடைய நிலையில் 13 முறை ஓதுங்க. சஜிதாவுடைய நிலையில் சஜிதாவுக்கு போயிட்டு 13 முறை ஓதிட்டு அந்த சஜிதாவுலேயே அல்லாஹ்விடத்தில் அழுது உங்கள் தேவையை சொல்லுங்கள். அப்படி சொன்ன பிறகு அந்த துவாவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடித்த பிறகு நீங்கள் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து பாருங்கள், உங்களுடைய தேவைகள் எதை கேட்டீங்களோ அது உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். நீ எதை கேட்குறீங்களோ, எதை ஆசைப்பட்டீங்களோ அது அல்லாஹ் அக்பர் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர். அந்த திக்ர் என்ன, அந்த சித்தாவுடைய நிலையில் என்ன ஓதணும் அப்படின்னா, நல்லா தெளிவாக கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்க சஜதத்து வபிக ஆமன்து வலக்க அஸ்லம்து சஜத வஜிஹில் லில்லதி ஹலகஹு வசவ்வரஹு வஷக்க சமஅஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். இந்த ஒரு திக்ர் தான். இதை 13 முறை ஓதுங்க. ஆக கண்ணியமானவர்களே, நீண்ட நாளாக ஒரு தேவையோ அல்லது ஒரு ஹாஜத்தையோ ஆசை வச்சுருக்கீங்க, ஒரு பொருளை எப்படியாவது கைப்பற்றுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றவே படலை உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு தேவையை நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் அனைவரும் செய்யுங்க. உங்கள் அனைவரினுடைய தேவைகளையும் அல்லாஹ் தாலா உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.